வணக்கம். முனைவர் மார்க்ரெட் மலர்கொடி, உதவி பேராசிரியர் தமிழாய்வுத்துறை, பிஷப் கீப்பர் கல்லூரி, திருச்சி. என்னுடைய தலைப்பு என்னன்னா நாலடியார். அதாவது நாலடியாருடைய ஆசிரியர் சமண முனிவர். 400 பேர் பாடிய வெண்பாக்களுடைய தொகுப்பாக சொல்றாங்க. இதை தொகுத்தவர் யார் அப்படின்னா பதுமனர். வேறு பெயர்கள், அதாவது நாலடியாருக்கு வேறு பெயர்களாக நாலடி 400, வேளாண் வேதம். இதனுடைய நாலடியாருடைய சிறப்பு என்ன அப்படின்னா, தமிழ் நீதி நூல்களாக திருக்குறளுக்கு இணையாக பேசப்படக்கூடிய ஒரு சிறப்பை பெற்றுள்ளது. ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி, நாளும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி என்னும் பழமொழியில, அதாவது 4 என்பது நாலடியாரையும் 2 என்பது திருக்குறளையும் குறிக்கும். அதாவது 15 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள ஒரே தொகை நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நாலடியார் தான். வாழ்க்கையின் எளிமையான பொருள்களை ஓமையாக கையாண்டு நீதி புகட்டுவதில் நாலடியார் தனித்துவம் பெற்று விளங்குகிறது. ஆங்கிலத்துல J.U. போப் என்பவர் தான் மொழிபெயர்த்திருக்கிறாரு. கல்வி கரையில கற்பவர் நாட்சில, மெல்ல நினைகின் பிணிப்பலர், தெள்ளதின் ஆராய்ந்து தமையுடைய கற்பவை நீரொழிய பாலுன் குறுகின் தெரிந்தது. சமண முனிவர். அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கல்வி அளவில்லாதது, அளவே இல்லாத அளவுக்கு நம்ம படித்து கொண்டே இருக்கலாம். கல்விக்கு எந்த ஒரு எல்லையும் கிடையாது, எல்லையற்றது, முடிவற்றது. கல்விக்கு முடிவே இல்லை. ஆனால் கல்வி கற்பவர் வாழ்நாள்களே சிலவாகும். ஆனா சற்று கொஞ்சம் பொறுமையாக நம்ம நினைத்து பார்த்தா, அதான் ஆராய்ந்து பார்த்தா, அந்த சில நாட்களில் நம்முடைய வாழ்க்கையில பிணிகள், அதாவது நோய்கள் பலவாய் இருக்கின்றது. அதே போலதான் என்ன அப்படின்னா, இந்த பாலுடன் நீரை கலந்து இருக்கக்கூடிய தண்ணிய, அதாவது பாலும் நீரும் கலந்து இருக்கக்கூடிய அந்த அதிலிருந்து நீரை நீக்கிட்டு பாலை மட்டும் தனித்து பிரித்து அருந்தக்கூடிய அன்ன பறவையை போல அறிவுடையவர்கள்லாம் என்ன பண்றாங்கன்னா, பயனற்ற நூல்கள் எல்லாம் தவிர்த்துட்டு கற்க தகுந்த, அதாவது சிறப்பு வாய்ந்த நூல்களை மட்டும் ஆராய்ந்து கற்பாங்க. நன்றி.